வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA25C07 பேப்பரில் யூனிட் 3 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுப்பாங்க, எந்த மாதிரி ப்ரூஃப் கொடுக்கலாங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கண்டினியூட்டியாக இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஷோ தட் a⁴n - b⁴n இஸ் டிவிசிபிள் பை a - b. இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறது? லெட் p of n = கொஷினில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. நமக்கு தெரியும் 3 ஸ்டெப்ஸில் நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். ஸ்டெப் 1 பேசிக் ஸ்டெப், ஸ்டெப் 2 அஷ்யூம் பண்ணணும், ஸ்டெப் 3 இண்டக்டிவ் ஸ்டெப், அசம்ஷன் பேஸ்டு எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் 3ல இருக்கும். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் இந்த ப்ராப்ளத்தில் எந்த டைப்பில் கொஷின் கேட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்கலாமா? ஸ்டெப் 1 பேசிஸ். ஸோ பேசிஸ்னால் என்ன சொன்னோம்? n = 1. ஸோ n = 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன இருக்கலாம்? a⁴1 - b⁴ that is a - b. Always a - b is divisible by a - b. கண்டிப்பாக டிவைஸ் ஆகும். Therefore p of 1 is true for this condition. Step 2, put n = k. So n = k ன்னு எடுத்துக்கிட்டா என்ன வந்திருக்கலாம்? p of k = a⁴k - b⁴k is divisible by a - b. a power something minus b power something அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது டிவைட் ஆகும். அஷ்யூமில் எடுத்துக்கோங்க, அசம்ஷனில் எடுத்துக்கலாம். Therefore p of k is true. ஸோ இது கண்டிப்பாக டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் த டேர்ம் இன்ட்டு மல்டிபிள்ஸில் நம்ம எழுதலாம். a⁴k - b⁴k = m × a - b. இது நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆர்டரில் டிவிசிபிள்ங்கிறப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபேக்டராக எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3 பார்க்கலாம். ஸ்டெப் 3ல் n = k + 1க்கு ரிசல்ட் பார்க்கலாம். ஸ்டெப் 3 இண்டக்டிவ் ஸ்டெப் பார்க்கலாம். புட் n = k + 1. ஸோ k + 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? p of k + 1 = a⁴k + 1 - b⁴k + 1. இது என்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? a⁴k × a - b⁴k × b ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஆர்டராக மாற்றுங்க. a⁴k பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம் ஸ்டெப் 2ல் a⁴k - b⁴k = ஃபேக்டர் ஆஃப் a - b, ஏதோ மல்டிபிள்ஸ் ஆஃப் a - bன்னு. இப்போ இது என்ன எழுதிக்கலாம்? ma - mbன்னு எழுதிக்கலாமா? இல்லை இந்த ஆர்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு a⁴k தான் தேவைன்னா -b⁴k இங்கே வந்தால் +b⁴k மாற்றிக்கலாமா? ma - mb. ஸோ இந்த a⁴kங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம m of a - b + b⁴k இந்த ரிசல்ட்டை மாடிஃபை பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து கூட எழுதிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கலாம். a⁴k = m of a - b மைனஸ் இருக்கிறீங்க வந்தால் +b⁴kன்னு எடுத்துருக்கு இன்ட்டு e மைனஸ் இந்த ரிசல்ட்டு b⁴k - bன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல ஏதாவது இல்லை நான் b⁴k a⁴k போடலாமானாலும் மாற்றிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ am - mb ப்ளஸ் a × b⁴k, a இந்த ஏவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ மைனஸ் b × b⁴k. அடுத்து am of a - b, இதில் காமனாக என்ன எடுத்துக்கலாம்? b⁴kவை வெளியில் எடுத்துடலாமா? ஸோ b⁴ எடுத்துட்டிங்கன்னா a - b. ஸோ டோட்டலாக இந்த ஸ்டெப்லேருந்து a - b வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ma + b⁴k வருது, which is multiple of a. எந்த ஒரு நம்பர் இப்போ எனக்குள்ள ஒரு 5 இருக்குன்னா 5 × சம்திங்னா அந்த கண்டிப்பாக அந்த நம்பர் 5ஆல் மல்டிப்ளை ஆகும். 2 × சம்திங்னா அது கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும். அப்போ a - b × சம்திங் டேர்ம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டேர்ம் a - b ஆல் டிவைட் ஆகும். அப்போ which is multiple of a - b, a - b × சம்திங்கிறப்ப இது மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். Therefore p of k + 1 is also true. நம்ம செய்ய வேண்டியது n = k + 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒரு 2 லைன் தான். நம்ம ஸ்டெப் 2 வைஸ் இங்கே மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ரிசல்ட்டு அவங்க மல்டிபிள் ஆஃப் டிவிசிபிள் ஆஃப் a - b கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேக்டராக எக்ஸிஸ்ட் ஆகுதாங்கிறத மட்டும்தான் செக் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் p of n = an - bn is divisible by a - b. This is our final answer. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்னங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 3யும் நீங்கள் ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு ஒரே ஒரு பக்கம் தான் வரும் இந்த கான்செப்டை. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஷோ தட் n less than 2⁴n ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் நமக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அப்படின்னா let b of n n less than 2⁴n இது ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கோங்க. அதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். 4 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 பேசிக் ஸ்டெப்பு. n = 1 போட்டிங்கன்னா 1 less than 2⁴1. அப்போ 1 less than 2. Therefore p of 1 is true. Always 1 is less than 2. Condition is okay. So p of 1 is true. நமக்கு லெஸ் தானாக இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2 n = k. ஸ்டெப் 2 நம்ம என்ன சொன்னோம்?
அஷ்யூம் பண்ணிக்கணும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ a is always less than 2 power k. P of k is true. எழுதிக்கலாம். ஸ்டெப் 3 இண்டக்டிவ் மெத்தடில் k + 1க்கும் இந்த ரிசல்ட் ட்ரூன்னு நம்ம செக் பண்ணணும். பார்க்கலாமா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? k is less than 2 power k எழுதிக்கோமா? எழுதிக்கலாம். இப்போ நம்ம k + 1க்கு தான் ரிசல்ட் பார்க்கணும். ஸோ கேவை k + 1 பார்க்குறதுக்காக ரெண்டு பக்கமும் ஒரு +1 ஆட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணால் நமக்கு மிஸ்டேக் ஆகாது. ஸோ k + 1 less than 2 power k + 1. இது என்ன எழுதிக்கலாம்? 1ங்கிறத ஆல்வேஸ் லெஸ் தேன் 2 power n தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 1க்கு பதிலாக 2 power kன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எழுதியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் 2 power kங்கிறது ஆல்வேஸ் k less than 2ன்னு எழுதுனதுனால நம்ம இப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 times 2 power k. ஆட் பண்ண பவரை ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. 2 × 2 power k. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணால் பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். k + 1. therefore k + 1 less than 2 power k + 1 நமக்கு ரிசல்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் k + 1, ரைட் ஹேண்ட் சைட் 2 power n. அதுதானே நமக்கு தேவை. ஸோ ரிசல்ட் இஸ் ஓகே. Therefore, P of k + 1 is true. Step 4, conclusion. Hence, mathematical induction P of n less than 2 power n is true for n. So, எல்லா nக்கும் இந்த condition satisfy ஆகுதுன்னு சொல்லலாம். இது பவரில் ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு நோட்டேஷன்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் பேஸ்டாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து எல்லாமே அவங்க கொடுத்த கண்டிஷன் வைஸ் செக் பண்ணோம். இப்போ n less than 2 power என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியலையும் செக் பண்ண முடியுமா? பாசிபிளான்னு கேட்டால் எஸ் பாசிபிள். ஷோ தட் 2 power n less than n factorial for all n greater than or equal to 4. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூவே நம்ம 4 தான் எடுக்கணுமா? greater than or equal to 4. ஸோ மினிமம் வேல்யூவே 4 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு தான் நமக்கு டிஃபைன் பண்ண இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணலாமா? given 2 power n less than n factorial for all n greater than or equal to 4. இப்போ பேசிஸ் ஸ்டெப் பார்க்கலாம். n equal to ஃபஸ்ட் வேல்யூவே நம்ம 4 தான் சூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம n equal to 1 தான் எடுப்போம். அவங்க ஏதாவது கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கண்டிஷன் வைஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். therefore p of 4 equal to 2 power 4 less than 4 factorial. 2 power 4 என்ன வந்திருக்கலாம்? 16. 4 factorial என்ன வந்திருக்கலாம்? 4 × 3 × 2. 4 2s are 12. 12 × 24. So always 16 is less than 24. Therefore P of 4 is true. Verified. Step 2ல n equal to k க்கு எடுத்து எழுதிக்கலாம். எழுத மட்டும் செஞ்சால் போதும். Put n equal to k. P of k equal to 2 power k less than k factorial is true. Therefore P of k is true. ஸ்டெப் 3 இண்டக்டிவ் ஸ்டெப், அதாவது k + 1க்கு நம்ம ரிசல்ட் செக் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2ல் இப்போ இது வந்து ப்ரீவியஸாக இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாடலில் எழுதிக்கலாம். ஸ்டெப் 2வோட ரிசல்ட் எழுதிக்கலாம். 2 power k less than k factorial. இப்போ நமக்கு n + 1க்கு தேவை. அப்படிங்கிறப்ப ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பை 2. ஏன்னா நம்ம இங்கே 2 ஃபேக்டராக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × 2 power k less than 2 × k factorial எடுத்து எழுதலாமா? That is 2 power k + 1 less than k + 1 k factorial எழுதிக்கலாமா இந்த ஆர்டரை? ஸோ k + 1 k factorialங்கிறத நமக்கு நார்மலாக தெரியும். n - 1 n இன்ட்டு n இருந்ததுன்னா நம்ம இது n factorial எழுதிக்கலாம். ஸோ ஒரு டேர்ம் இன்ட்டு ஃபேக்டோரியல்னால் இது கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா k + 1 factorial எழுதிக்கலாமா? therefore 2 power k + 1 less than k + 1 factorial. P of k + 1 is true. கன்க்ளூஷன் 3 ஸ்டெப்லையுமே ரிசல்ட் கரெக்டாக இருக்கிறதுனால ஸ்டெப் 4 கன்க்ளூஷனில் பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of n equal to 2 power n less than n factorial is true for all n greater than or equal to 4. இந்த ரிசல்ட் வெரிஃபைட் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் வீடியோ ஒரே ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு கொஷினை மட்டும் எழுதுங்க. ப்ரூஃப் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இதில் பார்ட் பி ஆகட்டும், பார்ட் சியில் சப்டிவிஷனாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் இதே ப்ராசஸில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 எடுத்து எழுதுங்க. ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூனிட் 3 ரிலவெண்ட்டான எல்லா கண்டென்ட்டுமே வீடியோஸாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.